சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி கிரேவி, க்ரீன் பீஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். பச்சை பட்டாணி, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உலர்ந்த வெந்தய இலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சர்க்கரை, உப்பு, வெண்ணெய். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உருகினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதை ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடுங்க. 2 தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அது மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் சேர்த்து இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆற வச்சு உங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாதி மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இப்போ கிரேவியில் ஆட் பண்ணிடுங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது உங்களுக்கு நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக உலர்ந்த வெந்தய இலை, கசூரி மேத்தி, அதைய ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான பச்சை பட்டாணி கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, தோசை கூட உங்களுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.